ஏய் ஸ்வேதா, எனக்கு தானே தண்ணியில விளையாட பயம். நீ போய் விளையாட வேண்டியது தானே. இல்ல புஜ்ஜி, நீ மட்டும் இங்க தனியா இருக்கல, அதனாலதான் நானும் இருக்கேன். நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேன். அப்பாடா, தூங்கிட்டா. இங்க ஒரு குழிய தோண்டுவோம், இதுக்குள்ள படுக்க வச்சு கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம். ஏ புஜ்ஜி, உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இங்க நீ தூங்குனீன்னா நல்லா தூக்கம் வரும். தேங்க்ஸ் ஸ்வேதா. அவங்க வந்தா எழுப்பு. தூங்குறியா? தூங்கு தூங்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இந்த மண்ணை வச்சு அவளை மூடிடுவோம், அப்பதான் அவளால எழுந்திரிச்சிட்டே வர முடியாது. கொஞ்ச நேரம் தானே தூங்குன, அதுக்குள்ள இந்த ஸ்வேதா என்ன பண்ணி வச்சிருக்கா? ஐயோ அம்மா, என்னால இந்த மண்ணை விட்டு வெளியே வர முடியல. இந்த மண்ணு என்ன அமுக்குது. என்ன புஜ்ஜி, உள்ள நல்லா மாட்டிக்கிட்டியா? என்னை விட்டுட்டு போனல, உனக்கு தேவைதான் இது. ஏய் ஸ்வேதா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு புஜ்ஜி இப்படி போட்டு மண்ணுக்குள்ள அமுக்கி வச்சிருக்க? Oh my god, ஸ்வேதா, what have you done? இது ரொம்ப டேஞ்சரஸ். சீக்கிரமா அவளை வெளியில எடுக்கணும், இல்லன்னா அவளுக்கு சஃபோகேட் ஆயிடும். அர்ஜுன், சீக்கிரமா ஏதாவது பண்ணி இவளை வெளியில எடுக்கணும், இல்லன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். யாரும் அவளை வெளில எடுக்காதீங்க, அவ கொஞ்ச நேரம் உள்ளே கிடக்கட்டும். அதுதான் நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். ஸ்வேதா, ஸ்டூபிடா பேசாத. அர்ஜுன், சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம்? ஏய் ஸ்வேதா, போ அந்த சைடு. புஜ்ஜி, கொஞ்ச நேரம் இரு புஜ்ஜி, நான் உன்னை எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளில எடுத்துடுறேன். தோ வெளியில வந்துட்ட, உடம்பு தெரியுது. அவ்வளவுதான் புஜ்ஜி, கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். வெளியில வந்துட்ட. என்ன ஸ்வேதா, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அர்ஜுனையும் ரோசியும் அமிச்சேன் நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு. இதுக்குதான் நீ தண்ணிக்கு வரலன்னு சொன்னியா? எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு. இப்படி எல்லாம் பண்ணா நான் அடுத்த வாட்டி உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு வர மாட்டேன். இரு, வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட சொல்றேனா இல்லையான்னு பாரு. சாரி புஜி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல நானே உன்னை வெளில எடுத்திருப்பேன். அர்ஜுன், உனக்கு இருக்கு பாரு. சரி விடு ஸ்வேதா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. இது ஆபத்துல கொண்டு போய் கூட முடிய வாய்ப்பு இருக்கு. இனிமே இந்த மாதிரி பண்ணாத, சரியா? ஓகே, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல, வாங்கல பொரி சாப்பிடலாம். நல்ல வேலை, நீங்க ஃபைட் பண்ணதுல எங்க சாப்பிட முடியாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டேன். தேங்க் காட். வாவ், ரொம்ப யம்மியா இருக்கு.